இந்த பதிவை ரொம்ப ஆதங்கமா போடுறேன். மனசு கஷ்டத்தோட இந்த பதிவை நான் போடுறேன். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்று கையில் எடுக்கிறார். என்னன்னா கர்நாடக அரசு மேகதாதுங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய டேம் ஒன்று கட்ட போறாங்க. ஆராய்ச்சிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆராய்ச்சியும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு போகணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். இப்படி ஒரு வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக விழிப்புணர்வு பயணம் கர்நாடக எல்லையில் உள்ள மேகதாது எல்லையிலேருந்து புலிக்குண்டு தமிழக எல்லை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் பயணமா பூம்புகார் வரைய ஒரு நடைப்பயணம், மக்கள் விழிப்புணர்வு நடைப்பயணம் ஒன்று செஞ்சாருங்க. அது எதுக்குன்னு சொன்னாக்கா, மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் தான் செல்ல நோண்டிக்கிட்டு ரீல்ஸு இப்படில போயிட்டு இருக்கு. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், நம்மளும் நோட்டீஸ் கொடுக்கணும், ஊடகங்களும் கொண்டு சேர்க்கணும். இந்த விஷயத்த கர்நாடக அரசு இப்படி ஒரு அணையை கட்டுனா எதிர்காலத்துல தமிழ்நாடு எப்படிலாம் நாசமா போகுங்கிற ஒரு விழிப்புணர்வு, மக்களுக்கான விழிப்புணர்வுக்காக இந்த பயணத்தை தொடங்கினாரு. வந்துகிட்டு இருக்காருங்க. 3 நாள் ஆயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் லைவ் போடுற நம்ம ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா, கோவா போனாரு, பாக்கியராஜா இருந்துட்டார். அது எல்லாருக்கும் ஒரு வருத்தமான விஷயம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே இறந்துட்டாரு. அதுக்கு தமிழக மக்கள் அனைவரும் துக்கம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 வார்த்தையில அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிட்டு கடைசி டைம் கூட ஒரு இறுதி பயணத்துக்கு ஒரு லைவ் போடலாம், தப்பு கிடையாது. அனைத்து ஊடகங்களும் அங்க யார் வராங்களோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க, எப்படி இறந்தாரு, முருங்கைக்காய் தூக்கிட்டு வந்தவனெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் லைவ்ல போடுற ஒரு ஊடகம் உங்க டிஆர்பிக்காக நீங்க எடுக்கிற வீடியோ அவங்களையே தொல்லை பண்ணிச்சு. ராதிகாவே டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் வருத்தம் தாங்க. பாரதியார் ஒரு தமிழக கல்ச்சரை தூக்கி காமிச்சாரு. அவருக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்க வேண்டியது, தமிழக மக்களும் வருத்தம் தெரியுது. நான் அதுவும் தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு இந்த 4 நாள் மக்கள்கிட்ட கொண்டு இந்த செய்தியை போய் சேர்க்கணுமே, இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வரணுமே. இதெல்லாம் நீங்களும் தானே பங்கெடுக்கணும். அந்த பாமகவுக்கு இதனால லாபம் உண்டா? அந்த ஐயா அன்புமணிக்கு இதனால லாபம் உண்டா? ஒரு தேர்தல் வருதா? பக்கத்துல ஏதாவது தேர்தல் கூட கிடையாது. எந்த லாபமும் இல்லாம இந்த தமிழக வளர்ச்சிக்கும் தமிழகம் நாசமா போகுதுங்கிறதுக்காகவும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினா அதுக்கு ஒரு லைவ் போட்டான்னா அந்த ஒரு 4 நாளும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து கொஞ்சம் காமிக்கலாம். கடைசி நாள் கூட பூம்புகார்ல முடிச்சாருங்க. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் பயணிச்சு 4வது நாள் பூம்புகார்ல அவரோட பயணத்தை முடிச்சுட்டு இதனால என்னென்ன உண்டாகும், என்னென்ன தீமைகள் உண்டாகும்ங்கிறதெல்லாம் ரொம்ப விவரமா எடுத்து சொல்றாரு. அதை கூட நீங்க எல்லா டிவியும் லைவ் பண்ணிருக்கலாம். கர்நாடகாவில் ஆய்வுலாம் முடிச்சிருச்சு. கர்நாடகாவில் நடந்த சம்பவத்தை பாருங்க. அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க. பிடிக்காத எதிர்கட்சியும் பிடிச்ச ஆளுங்கட்சியும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு மேகதாதுல அணை கட்டணும்னு முடிவெடுத்து அதுக்கு அனைத்து டீமும் லைவ் ஓடுது. கர்நாடகாவில் உள்ள அனைத்து ஊடகங்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து லைவ் ஓடிட்டு, ஆய்வு நன்ற இடத்த லைவ் ஓடுது அவங்களுக்கு. சரி, எல்லாத்துக்கும் அதே அனைத்து கட்சி கூட்டம் கூடி அனைத்து தலைவரும் போய் டெல்லியில போய் மத்திய அரசிட்ட கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதுக்கும் லைவ். ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு குடிநீர், அணை, விவசாயம் இவ்வளோ ஒரு அழகா எடுத்து சொல்றாங்க. அந்த கர்நாடக மக்களுக்கு கர்நாடக ஊடகங்கள் செய்யற சேவை. நம்ம என்ன செய்யறோம்? தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் என்ன செய்து ரொம்பவும் பேசணும்ல. என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் விரும்புறாங்கிறதுனால சினிமா துறையிலையும் அங்க கொண்டியும் மக்கள் விருப்பத்துக்கு இங்க சேனல் ஒண்ணுங்கிறதுக்காக நம்ம லைவ். இந்த விஷயமா பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வெயில்லையும் அலைஞ்சி போராடி விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நகரமா இந்த 4 நாள் அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே தான் செய்யறாங்க. அதுல ஒன்றும் 2 வார்த்தையில நம்ம தமிழக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கே நம்ம போராடணும். அதெல்லாம் நீதிமன்றம் போனா சரியாயிடும். நீதிமன்றம் ஜூன் மாசம்லாம் தமிழக மக்கள்